ஸோ நவம்பர் 10 நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு இம்யூனைசேஷன் டே. ஸோ இதோட தீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் இஸ் அ ஹியூமன்லி பாசிபிள். இதான் வந்து இதோட தீம். ஸோ இந்த டே வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2012 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இம்யூனைசேஷன் என்ன, இந்த வேக்சின் இதெல்லாம் மூலமாக வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வேக்சின் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுவும் இல்லாமல் குளோபல் லெவலில் வந்து இந்த மாதிரி வேக்சின் போகிறதுனால நம்மளோட இம்யூனைசேஷன் பவர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டேவும் இல்லாமல் ஏப்ரல் லாஸ்ட் வீக், அதாவது 24th to 30 வந்து வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக்காகவும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நோட் வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் டெவலப்மெண்ட் பண்ணது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஃபிசிஷியன் எட்வர்ட் ஜென்னர் தான் வந்து 1976 ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வேக்சின் க்ரியேட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்மால் பாக்ஸுக்கு அகைன்ஸ்டாக, அதாவது ஸ்மால் பாக்ஸ் வந்து தடுக்கிறதுக்காக ஒரு வேக்சின் க்ரியேட் பண்ணுறாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து க்ரியேட் பண்ண வேக்சின் 1976. ஸோ நவம்பர் 10 வேர்ல்டு இம்யூனைசேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.